எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டே நல்லா இருக்கு. 25,000க்கு மேல நிஃப்டி இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் தொந்தரவு தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு பல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படா அது 100 ரூபா வரும் அப்படின்னு பாவம் ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய்க்கு பக்கத்துல வந்த இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதுக்கப்புறம் பெருசா ஏறவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் கழித்து மறுபடி ஒரு புத்துணர்ச்சியோட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி மேலேயே நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசமாக ஏப்ரல் மே ஜூன் இப்போ 3 மாசமா அந்த இடத்துல நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் டு த ஆர்பிஐ டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேங்க்கள் ஏறி இருக்கு. அதுல இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றத காமிச்சிருக்கான். இனி இதுக்கு மேலே இந்த வாலட்டிலிட்டி அப்படியே பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக போறானா அல்லது கடைசிக்கு கீழே விழுந்துடாம இதுக்குள்ளேயே இன்னொரு 4-5 மாசம் இருக்க போறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தயவுசெய்து எப்படியாவது ஒரு வகையில் இந்த 100 ரூபாயை வந்து தொட்டு விடு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. தற்சமயத்துக்கு இந்த பங்கு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வர்றதுக்கு இது எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு? கிட்டத்தட்ட வெறும் 60 நாட்கள் தான். 60 நாட்கள்ல 20 ரூபாய் ஏறி வந்திருக்கான். இப்ப 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் இதே மாதிரி வேகத்துல நிக்காம ஓடி வந்துரு ராஜா அப்படின்ற மாதிரி பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நண்பர்களே, நம்மளுடைய நிஃப்டி வந்து 25,000க்கு மேலே ஏறி சந்தோஷமா தான் இந்த வாரத்தை முடிச்சிருக்காங்க. இந்த வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். சண்முகம் விடுற வண்டிய பாண்டிச்சேரிக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. வீட்டம்மாவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யாருமே பக்கத்தில் இருக்கிற பாண்டி பஜாரை கூட தாண்ட முடியாது. அப்புறம் எங்கத்த போய் பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மறுபடியும் 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்திருக்கு. இதனால் அதுக்கு சிறிய இன்பம் என்பது பல முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாது, இந்த ஜூன் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே 25,000 தாண்ட முடியாம இருக்கியே, அது இந்த மாசம் நீ தாண்டிடலாம்ல, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளுடைய நிஃப்டி பெரிய அளவில் ஏறணும்னா பெரிய பெரிய கம்பெனிகள், நல்ல வெயிட்டேஜான கம்பெனிகள் ஏறணும். அப்படி ஒரு விஷயம் தற்போது ஸ்டாக் மார்க்கெட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ரூபத்தில் இருக்கு. அவனும் ஒரு மாதமாக பெருசா மூவ்மெண்ட் இல்லை. ரிலையன்ஸ் அப்படின்ற பங்குமே பெருசா மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இந்த ஆர்பிஐ பேங்குகளுக்குள்ள பணத்தை கொடுக்கறதுனால, கம்மியான வட்டிக்கு பணப்புழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துறதுனால இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி ஏதாவது சாதகமாக பேசி எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ஏறக்கு ஹெல்ப் பண்ணுமா? அதே மாதிரி ரிலையன்ஸ் பற்றி சமீபத்தில் ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 2 வருடங்கள்ல மேபி இவங்க அதிகமாக லாபம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிலையன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த 2 பங்குகளுமே கடந்த 2 மாதமா ஏறவே இல்லை. ஸோ அந்த 2 பங்குகளுமே அடுத்தடுத்த நாட்களில் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி நம்மளுடைய நிஃப்டியை இந்த ஏப்ரல் மே ஜூன் ஒரு இடத்துல நகராமல் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடத்த உடைக்கிறதுக்கு இந்த 2 முக்கிய பங்குகளும் உதவி செஞ்சு மறுபடியும் நிஃப்டி 26,000 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் போய் எல்லாத்து பேருக்கும் திருப்பூர் புல் சப்ஸ்கிரைபர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். நண்பர்களே, என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதா ஒட்டும் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்துல முதல் நாள் மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்னு பல பங்குகள் முன்னணி 6,000 கம்பெனிக்கு மேல இருக்கு. இருந்தாலும் 8% 10% ஏறி ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தா ஒரு 10 பங்குகள் தான். F&O 5, நிஃப்டி 500ல ஒரு 5ன்னு ஒரு 10 பங்குகள் தான் இருந்தான். அந்த 10 பங்குகள்லையும் ஒரு 3 பேர் தான் சொல்லிக்கிற மாதிரி ஏறி இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு அவன் 1,700 ரேஞ்சில் க்ளோஸ் ஆனான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து பார்க்கல 1,776ன்னு வந்திருக்கான். இதுவே இன்னும் மற்ற பல பங்குகள்லாம் வந்து பெரிய லெவலில் திங்கக்கிழமை அன்னைக்கு வாலட்டிலிட்டி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பங்குகள் வீக்காக தான் இருக்கான். ஒரு நண்பர் சொல்றாரு, ஆஹா மிகவும் நல்ல செய்தி, ஆர்பிஐ வந்து 0.5% வரைக்கும் வட்டி குறைச்சிருக்காங்க, அதாவது பேங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை.
அப்போ பேங்க்குகள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை குறைச்சிருவாங்க. நான்லாம் வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு குறைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்னங்க பார்க்கறது, போய் கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் போய் கேட்டதுக்கப்புறம் தாங்க குறைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பேங்க்கில். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதனால் அவங்க என்ன குறைக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்களாக போய் இந்த மாதிரி ஆர்பிஐயில் 0.5% குறைச்சிருக்காங்க, அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்போ என்னுடைய வட்டி குறையும் நீங்கள் தான் கேட்கணும். சமீபத்தில் 4 முறை இறங்கி ஏறிய பங்கு தான் இந்த 5 ஸ்டார் அப்படின்ற பங்கு. நீ எப்பயா மீதி இன்னொரு ஸ்டாரையும் நீ வாங்குவ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா அரை ஸ்டார் வாங்கிட்டான். ஸோ 4.5, அதாவது இன்னைக்கு இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5.5% என்பது ஏறி வந்திருக்கான். இப்படி ஏறி வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இப்படி கீழிருந்து 4 முறை வாங்கி மேலே ஏறி 4 ஸ்டார் வாங்கினவன் இப்போ பாதி தூரம் வந்து 4.5 ஸ்டார் வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் அடுத்த ஒரு 2 மாதங்களுக்குள்ளேயோ அல்லது சில காலங்கள்லையோ மீண்டு வந்து மேலே வந்து தொட்டு முழு 5 ஸ்டார்களையும் வாங்குவானா அப்படின்னு தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இவன் போய் இன்னும் அந்த பழைய ஹையை போய் தொடணும் அப்படின்னாக்கா ஒரு ஷேருக்கு இன்னும் 150 ரூபாய் என்பது ஏற வேண்டியிருக்கு. செய்வீர்களா அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கெல்லாம் என்பிஎஃப்சி பங்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுலேயும் இந்த மிகப்பெரிய லீடர் பஜாஜ் ஃபைனான்ஸ் அவன்லாம் 5% ஏறி வந்திருக்கான். கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தோம்னா 35% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை மியூச்சுவல் ஃபண்டுகள் இந்த போன்ற முன்னணி கம்பெனிகளை வாங்கி வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருப்பாங்க. இண்டிவிஜுவலாகவும் எத்தனையோ பேர் இதெல்லாம் முன்னணி கம்பெனின்னு சொல்லிட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகளெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய இறக்கம் அஃபெக்ட் பண்ணவே இல்லை. கடந்த ஒரு வருஷத்துல 35% என்னக்கூடிய லாபம் எடுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்தா 1.5% ஏறி இருக்கா. ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்போது இன்னுமே 1.5% மைனஸில் தான் இருக்கு. அப்போ இவன் செய்த பாவம் என்னடா தப்பு பண்ணுன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா இப்போதைக்கு ஒரு டிவிடெண்ட் ஈல்டு 1.5% கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா அதில் பெரிய மாற்றம் இல்லை. போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு சேல்ஸ் வேணால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானே ஒழிஞ்சு, பட் லாபம் என்பது பெருசாக எந்த விதமான மாற்றம் இல்லை. சரி, வேற ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அதனுடைய பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்னு போகும்போது எஃப்ஐஸ் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் தான் பண்ண செஞ்சுருக்காங்க. டிஐஸ் எந்த விதமான பெரிய மாற்றம் இல்லை. ஸோ ஃபண்டமெண்டலாக எதுவுமே சேஞ்ச் என்பது இந்த கம்பெனியில் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸை பழைய ஹைக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க. 340 ரூபா, இப்போ 240 ரூபா, இன்னுமே 100 ரூபா கேப் இருக்குது. கீழே குமிஞ்சு பார்த்தா 140 ரூபா. ஸோ கீழே 100 ரூபா தள்ளி இருக்கா, மேலே 100 ரூபா இருக்கா, நடுவில் கரெக்டாக இப்போ 240 கோந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இவங்க ஒரு 750 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் ஆண்டவா இவனை கீழே அனுப்பிச்சிடாத, கீழே அனுப்பிச்சாலும் சந்தோஷம் தான் சில பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி லாக் ஆனவங்களை காப்பாற்றி விடு, தயவு செய்து மேலே தூக்கி விடு அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு ஒரு கமெண்ட்ல, ஏங்க இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற பங்குல ஏதாவது குட் நியூஸ் வருமா அப்படின்னு. ஒவ்வொரு பங்குலையும் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ரிசல்ட் என்பது வரும். அவன் செய்யக்கூடிய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. முதல்ல நல்ல நியூஸ் பண்ணானா, இன்னைக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஷியல் சம்பந்தப்பட்ட நல்ல நியூஸ் தான், அந்த செக்டருக்கே நல்ல நியூஸ் தான். ஆனால் இவன் முதல்ல இண்டிவிஜுவலாக நல்ல நியூஸ் பண்ணானா, இவனுடைய ரிசல்ட் என்பதை எடுத்து பார்க்கும் பொழுது, இவனுடைய டீடைல்ஸ் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது டிவிடெண்டே இவன் கொடுக்கல. சரி, டிவிடெண்டும் கொடுக்கல, லாபமாவது பண்ணியிருக்கியான்னா அது கீழே தலையை குமிஞ்சு பார்த்து குப்புறப்படுத்திக்கிட்ட மாதிரி கடந்த 3 குவார்ட்டர்களாகவே இது லாபம் செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா லாபமே இல்லைன்னு வைங்களேன். இதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயமெல்லாம் முதல்லயே யாருக்கோ தெரிஞ்சிருக்கு போல. அதனால அது 2024 தொடக்கத்திலேயேவும் இந்த பங்கை விட்டு நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. அந்த வகையில் 1200 ரூபாய் இருந்த பங்கு இப்போ 273 ரூபாய்னு வந்து கிடக்குது. அப்பப்போ டெக்னிக்கலி இந்த ப்ரைஸில் அப்பப்போ மூவ்மெண்ட் நடக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் போடுறான். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ஸ்லையோ ஏதோ ஒரு டெக்னிக்கலாக
சின்ன விஷயம் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐசியூவில் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன், செயற்கை ஆக்சிஜன் கொடுத்து பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இவன் எப்போ உருப்படியாக வருவான், மேலே வருவான்னா இவனுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டணும். ஏதாவது ஒரு குவார்ட்டரில் ஒன்றா லாஸையாவது குறைக்கணும். இவன் லாஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், கடைசிக்கு லாஸையாவது குறைக்கணும். இப்படி ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலி சேஞ்ச் வராமல் எப்படி இந்த பங்கு மேலே வரும்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ குட் நியூஸ் என்பது இது இருக்கக்கூடிய செக்டருக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் பண்ணுற வேலை என்பது சரியில்லை. ஏண்டா இப்படி டுபாக்கூர் கம்பெனியில் போய் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் புலம்பிட்டு இருப்பார். இப்படி நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இவன் 3 குவார்ட்டர்களுக்கு முன்னாடியே இவன் நஷ்டம் பண்ணியிருக்கான். அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அடடா, இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் ஒருவர் மனசுக்கு தொல்லை தரக்கூடிய தொல்லையை கூட டொல்லியாக போச்சு அப்படின்ட்டு ரொம்ப மனதுக்கு இயல்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதாவது இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்ற பங்கு மேலே போகுமா போகாதா, ஒரே தொல்லையாக போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குக்கும் நல்ல தகவல் தான், அதனுடைய செக்டருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் தான். பட் இருந்தாலும் இவன் எதுவும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கா. திடீர்னு இருந்திருந்தாப்புல யாராவது இந்த சுடுகொட்டையை தேய்ச்சி தொடையில் வச்ச மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சமயத்தில் 380 ரூபாயிலிருந்து ஒரு காலத்தில் திடீர்னு 580 ரூபாயெல்லாம் போனான். அந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு டிமாண்ட் இதுக்கு வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதுக்கு செக்டருக்கு நல்ல தகவல் அப்படின்றது வந்திருக்கு. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அவனுக்கு ஏதாவது நல்ல தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல தகவல் என்பது வரல. அதே சமயம் இவனுக்கு கெட்ட தகவலும் வரல. 2% டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒன்றும் மோசம் இல்லாத மாதிரி அவன் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றபடி நீங்கள் வளர்ச்சியில் அடைய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வளர்ச்சி இல்லை தம்பி. கடந்த 3 குவார்ட்டர்களாக நாங்கள் இருக்கிற வருமானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 300 கோடிக்கு உண்டான வருமானத்தையே இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றது எதுவும் இல்லைன்னாலும் அதே சமயம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அவனுடைய பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. டிவிடெண்டாக 2% என்பது வந்துகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போறோம் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பாண்டிச்சேரி போகணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு இளம் காளையாக துள்ளி குதிச்சுட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். முன்னாடி வீட்டம்மா வந்து நின்னா போதும், அப்படியே ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவார். அந்த மாதிரி தான் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு இது வரைக்கும் யாருனாலும் சமீபத்தில் தடுத்து நிறுத்தவே முடியல. அவன் பாட்டுக்கு 1200 ரூபாயிலிருந்து இப்போ 3200 வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த டிஃபென்ஸ் துறையில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக இருக்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான். அவன் செய்கிற லாபமெல்லாம் ரொம்பவும் அதிகமான லாபம். இந்த சமயத்தில் இந்த பங்குமே ஒரு கட்டுக்கடங்காத காளையாக அவனும் போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இவங்களே ஏதோ ஒரு போனஸ் தான் நினைக்கிறேன், அல்லது ஸ்பிளிட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் தான் இவனுடைய ஓட்டம் என்பது தடைபட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே ஆட ஆரம்பித்தான். அப்போ இந்த மாதிரி ஜிஆர்எஸ்சி துள்ளி குதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கம்பெனிக்கு என்னைக்கு ஸ்பிளிட்டு அல்லது போனஸ் வருதோ அப்போ தான் இவனுடைய சக்தி என்னன்றது தெரிய வரும். அந்த சக்தியை தாண்டி போகிறானா இல்லை அப்படியே ஆஃப் ஆகி ஃபியூஸ் போன மாதிரி நிற்கிறானா அப்படின்றது அது போன்ற அறிவிப்புகள் அல்லது ஆஃபர் ஃபார் சேல்னு ஏதாவது ஒன்று வரும்பொழுது தான் தெரிய வரும். இப்போதைக்கு இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் மற்ற செக்டர்கள்லாம் ரொம்பவுமே ஃபேமஸாக ஃபோக்கஸாக வந்ததுனால பேங்கிங் துறை, ரியல் எஸ்டேட் மற்றும் பல்வேறு பங்குகள் செக்டர்கள் ஃபோக்கஸில் வந்ததுனால மேபி இதை கொடுத்துட்டு எல்லாம் அதை வாங்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 78%, ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா அப்படின்ற பணம் தற்போது 1,78,000 ரூபாய் ஆயிருக்கும். அப்படி ஒரே மாதத்தில் சம்பாரித்து கொடுத்தது பிறகு இன்று 4% என்பது இறங்கியுள்ளது. இனி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிஆர்எஸ்சி எப்படா மறுபடியும் 52 வீக் லோ வரும், அப்போ ஏதாவது பார்த்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்துருப்பாங்க. அதுக்கு இன்னும் அவன் எந்த காலத்தில் இறங்குறது, 3000 ரூபா இருக்கான், 1500 வரணும்னா எப்படி அவ்வளோ சாதாரணமாக வருவானா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இப்போதான் மிக முக்கியமான தகவல். தயவுசெய்து இந்த நிஃப்டியை கிண்டல் பண்ணாதீங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆஹா ஓஹோன்னு சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு? வெறும் 252 பாயிண்ட் ஏறினதுக்கு. இன்னுமே அவன் பாயிண்ட் கணக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்த நல்ல நியூஸுக்கு கிட்டத்தட்ட 3%லேருந்து 5% வரைக்கும் கூட இண்டெக்ஸ் ஏறி இருக்கலாம்.
ஏன்னா நம்மளுடைய ஆர்பிஐ இந்திய பொருளாதாரத்தில் கம்மியான வட்டிக்கு பணப்புழக்கம் வர்ற மாதிரி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க. இது பொருளாதாரத்துக்கு நல்ல பெனிஃபிட் தான். இந்த தகவலை வச்சுக்கிட்டு அவன் ஒரு 3% மாதிரிலாம் அவன் யோசிச்சு ஏறி இருக்கலாம். ஆனால் இன்னுமே அவனுடைய வாழ்க்கையில் 200 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஏறினாவே அதுவே பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இந்த நிஃப்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுறது, அவனை கிண்டல் பண்ண முடியாது. என்னைக்கு இவன் பாயிண்ட் பேசிஸ்லேருந்து பர்சன்டேஜ் பேசிஸ்க்கு மாறுறானோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு கொண்டாட்டம். இந்த மாதிரி நியூஸுக்கெல்லாம் இவன் 3% பக்கம் வாலட்டிலிட்டி காமிச்சிருந்தான்னு வச்சிங்களேன், அடேங்கப்பா ஒரே நாளில் 750 பாயிண்ட். ஆனால் பண்ண மாட்டேங்கிறானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி 250 பாயிண்ட் அல்லது 300 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு சூப்பர்னு நம்ம கைதட்டி சிரிச்சிருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி 250 பாயிண்ட்டுக்கே நம்ம கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னமோ போங்க நண்பர்களே. சமீபத்தில் இந்த ஆர்கே ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு திடீர்னு கீழே இறங்குச்சு. என்ன காரணம்னா அப்போ தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து ஏதோ அங்கே வேலை செய்கிறவங்க ஏதோ கணக்குகளை மாற்றி தப்பாக எழுதிவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலில் வந்து அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே சமயத்தில் தான் இந்த ஆர்கே ஃபோர்ஜ் அப்படின்றது அவங்களுடைய இன்வென்ட்ரியை வந்து போய் ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு ஏதோ கம்மியாக இருந்ததுன்னு ஏதோ ஒரு காரணம். எதுக்கே 1-2 என்ன தெரியாதவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி, கணக்கு வழக்கு தெரியாதவங்களாம் கணக்கு எழுதவே விடக்கூடாதுன்ற மாதிரி திடீர்னு பாவம் இந்த ஆர்கே ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்ற பங்கு அந்த தகவல் வந்ததுன்னே பெருசாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தற்சமையில் அந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 560 ரூபா வரைக்கும் போனவன் இன்னைக்கு அந்த பங்கு ஒரு 10% பக்கம் ஏறின ஒரு உதவினாலே 560லேருந்து இப்போ 650 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நானெல்லாம் ஒரு கம்பெனி நடத்தி யாராவது ஒருத்தரை கணக்கு வழக்கு எழுத விட்டேன்னு வச்சுங்களேன், அவனை மேக்கர்னு வச்சிருவேன். அவன் தான் கணக்கு வழக்கு எழுதிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 செக்கரை வச்சிருவேன். இது ஒரு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அல்லது இது வந்து மாநிலமே வேற, இது ஹிந்தி ஒரிசா, இது வந்து வேற என்ன லாங்குவேஜ் வைக்கலாம், மராத்தி அப்படின்னு வச்சுடுவேன். இது மேக்கரை வந்து பசங்களை வச்சுக்கிட்டு மற்ற செக்கர் எல்லாம் கேர்ள்ஸை வச்சிடணும். ஏன்னா கேர்ள்ஸ் தான் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. நண்பர்களே, சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வகையில் இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்கு தற்போது 52 வீக் லோவில் கிடக்கு. இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் சமீபத்தில் எல்லாரும் கண்ணு படுற மாதிரி 130 கோடின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு 236 கோடி நல்ல லாபம். ஒரு கட்டத்தில் இவன் 28 கோடி நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்திலாம் இந்த பங்கு பயங்கரமாக கிராஷ் ஆகி கீழே விழுந்துடுச்சு. 5 வருஷம் சார்ட் போடுறேன் பாருங்க. இப்படி இந்த பங்கு பயங்கரமாக கிராஷ் ஆகி கீழே வந்த கடத்துல எல்லாம் ஏதேதோ மீடியாக்களில் தகவல் வருது, டாடா குரூப்புக்கு இந்த பங்கு வச்சிருக்கலாமா வேண்டாமான்லாம் ஐடியா வருது அப்படின்ட்டு. உடனே டாடா குரூப் சொன்னாங்க, எவன் அப்படி சொன்னது, எங்களுக்கெல்லாம் இதை விற்கிற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு வந்து நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தது. இப்போ சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது நல்லா தான் கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஒரு வருஷத்தினுடைய லெவலில் பார்க்கும்போது பாவம் இந்த பங்கு வந்து ஒரு வருஷம் சார்ட் போடுற பாருங்க. ஒரு வருஷம் லெவலில் பார்க்கும்போது இன்னும் அது 52 வீக் லோவில் தான் இருக்குது. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தோட லாபம் செஞ்ச பங்குகள் நிறைய இருக்குது. அதில் ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து இப்போ ரொம்பவுமே அடிபட்டு சின்ன பின்னமாக கிடந்திருந்தது. நீங்கள் மிகவும் முன்னணி கம்பெனிகள் நிறைய போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் இறங்கி தான் கிடந்தான். ஆனால் ரியல் எஸ்டேட்னுடைய வேல்யூலாம் இறங்கல. இவனுங்கெல்லாம் கிட்டத்தட்ட 20% 40% இறங்கி கிடக்கு. ஆனால் லேண்ட் வேல்யூ எல்லாம் 20% 40% ஏறி இருக்கு. எப்படி ஒரு மாற்றம் பாருங்க. அதை விற்பனை பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய விலைகள் இறங்கியிருக்கு, ஆனால் அந்த லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இருந்துட்டு இருந்த நேரத்தில் இவனுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரும் விதமாக ஆர்பிஐ பண்ண வேலையில் பல பங்குகள் ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற பங்கு எந்த காரணம்னு தெரியல, பட் அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் மிகவும் குறைவாக வெறும் 28 கோடி தான் லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கான். இது வரைக்கும் எதுவும் நஷ்டத்துக்கு போகாத கம்பெனி. ஸோ அடுத்த குவார்டர் ரிசல்ட் எப்படி கொடுக்குறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நேரத்தில் இதனுடைய முதலீட்டாளர்களில் எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் பெருசாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைக்கல. அதே சமயம் டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கடந்த 3 குவார்ட்டர்களாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பங்கு என்ன ஒரு காரணத்தினாலோ மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது நடந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இன்னைக்கு தாண்டி இருக்கான். இதுதான் இந்த கம்பெனியில் ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு தான் வந்தான், அப்புறம் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டாங்க. இனி இவனை என்ன பண்ண போறாங்க, கீழே தள்ள போறாங்களா இல்லை மேலே இழுக்க போறாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.